நெப்போலியன் அவர்களினுடைய மகனுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ மிகப்பெரிய அளவில் அவங்க நல்லா வாழ்ந்து வந்துட்டுருக்காங்கன்னு ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. பல விமர்சனங்களை தாண்டி தான் திருமணம் பண்ணி வச்சார். இந்த February 14 அப்போது காதலர் தினத்தன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மருமகள்கிட்ட உனக்கு என்னமா வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் நெப்போலியன் அவர்கள். அதற்கு அக்ஷயா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு என்னுடைய அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு நீங்கள் கிடைச்சது, தனுஷ் கிடைச்சது எல்லாமே நான் செஞ்ச பாக்கியம். இந்த குடும்பத்தை போல் எனக்கு வேற ஒரு குடும்பம் கிடைக்காது. நான் இங்கே மருமகளாக இருக்கிறதுக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களாம். இப்படி சொல்லியிருக்காங்களே மருமகள் அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கி இருக்கிறாரா நெப்போலியன் அவர்கள். அதே போல் அப்பா அம்மா திருமணத்திற்கு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ 2 மாதங்கள் அங்கே போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அதையும் தாண்டி ஜப்பான்லேருந்து அமெரிக்கா உடனே திரும்பினதுக்கு அப்புறமாக இவங்க 1 மாதத்தில் கிளம்ப போகிறாங்க அப்படின்னும், ஆனால் தனுஷ் அவர்கள் உடனுக்குடனே மறுபடியும் அவர் ட்ராவல் பண்ணாருன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயப்படுறாராம் நெப்போலியன். அதனால் தனுஷை அனுப்ப முடியாது, இவங்க தன்னுடைய கணவரை பிரிஞ்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கான். ஆனால் தனுஷ் அவர்களுக்கும் தன் மனைவி கூட தான் போகணும் அப்படின்ற ஆசை இருக்குதான். இந்த சூழ்நிலையில் இப்போ அக்ஷயா அவர்கள் காதலர் தின அன்னைக்கு கேட்டப்போ அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் நெப்போலியன் அவர்களை ரொம்பவே பாதிச்சிருக்கான். அதோட நிறைய மருமகளுக்கும் அதே போல் அவங்களுடைய அப்பா அம்மாவிற்கும் செஞ்சுருக்கிறாங்களாம் தனுஷ் மற்றும் நெப்போலியன். ரொம்பவே இப்போ கேக் வெட்டி கொண்டாடின ஃபோட்டோ, வீடியோக்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை மமிதா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது விஜய் அவர்கள் கூட ஜனநாயகன் படத்தில் நடித்து வந்துட்டுருக்காங்க. அதில் அவங்க நடிக்கும்போது ஏற்பட்ட சில விஷயங்களை, அனுபவங்களை இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மமிதா பைஜு அவர்கள் மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களினுடைய ஒரு ரசிகை. அவரை நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்ததுமே அவங்களுக்கு கை காலில் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். சரியாக பேசாமல் இருந்திருக்கிறாங்க அவரை பார்த்ததும். இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் நேரடியாக வந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஹாய் சொல்லி பேசியிருக்கிறாராம். இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வெளிப்படையாக நான் அவங்க ரசிகை அப்படின்றத என்னால் காட்டக்கூட முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களினுடைய அடுத்த படத்தை பற்றி தான் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. எப்படி அந்த படம் பார்த்திங்கன்னா வரப்போகுது, எந்த மாதிரி விஜய் அவர்களினுடைய நடிப்பு இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இவர் அதுக்கப்புறமாக படங்கள் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.